ஹலோ கிருஷ்ணா, என்னன்னு சொன்னா நான் நான் ஒன்று நல்ல மனுஷன் நினைக்கிறேன். சரி, நீ கேவலம் கட்டான். சரி, கேவலம் கட்ட நீ நான் முதல் ஒரு இதில் அழுது காய்ச்சா மன்னிப்பு கேட்கிறான்னு கவலைப்பட்டு காய்ச்சா உனக்கு முந்தி என்ன தெரியாது, உண்மையே நான் தெரியாது. சரியா? ஆனால் நான் கவலைப்பட்டு தான் உனக்கு உனக்காண்டி நான் கதைக்கிறான். ஆனால் கனகன வீடியோவில் பார்த்தா நீ ஒரு மனித தன்மையில் அவன் நீ சரியோ, அதை உடனடியாக டெலிட் பண்ணு. நான் எனக்கு 50 சனங்க எடுத்து கதைக்குதல் என்ன நீங்கள் இப்படி நல்ல மனிதன் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு எனக்கு நான் முந்தைய அழுது மன்னிப்பு கேட்டாது. அதுக்காண்டி தான் நம்ம எல்லாரும் பேசுறாங்க, மன்னிப்பு கேட்டும் பேசுறாங்க, உன்னை பிரச்சனை படுறாங்கன்னா நான் உனக்காண்டி தான் கதைச்சு தெரியும். ஆனால் தேவையில்லை நாயே என்ன டெலிட் பண்ணிவிடு. இந்த இதை யூடியூப்ல கொடுத்துருக்கேன். முழு பேரும் பார்த்துருக்காங்களே, பார்த்து என்ன தான் திட்டுறாங்க. என்னோட பிள்ளைங்களோட என்ன பற்றி தெரிஞ்சவங்களாம் என்ன பற்றி திட்டுறாங்களே. அங்கே நீங்கள் இப்படி நல்ல மனிதன் நீங்கள் இப்படி நான் கொடுத்தீங்க ஏன் பாவரங்க இப்போ போட்டு கேட்குறாங்க. உடனடியாக செய்யும். ஒரு பொம்பளை இல்லை வீட்டை போய் தேவையில்லாம் அவமானப்படுத்துறாங்க. பொம்பளை உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா, அம்மா இல்லையா, கேவலம் கட்ட இப்போ அவனு சொல்றாங்க வெளியே கோம்பெருமான்னு சொல்றாங்க. ஒருதன் கொடுத்த காசை கொண்டு கொடுக்குறதுக்காக போய் இன்றைக்கு வெளியில் வீடியோக்காக போ, நீ படம் நடிக்காக போ, நீ கேவலம் கட்ட நாயே நான் என்ன பதிஞ்சு எடுத்து விடு. சரியா? யூடியூப்ல எடு நாய் எனக்கு கேவலம் உன்னை நான் நல்லன்னு சொல்லி நான் எல்லா டைம் எனக்கு தான் பிரச்சனை கிடையாது. சரி, என்ன பேசுறாங்க எப்படி அங்கே நீ நல்ல ஒரு மனிதனை எப்படி உதுக்குறாங்க. நீ என்ன முந்தி எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வீட்டுக்கு போய்க்க பொம்பளை மதிச்சு பழகு. சரி, 18 வயதுக்கு பாலுடி மரக்கையில நீ பெத்து வளர்த்தனி கேவலம் கட்ட நாயை நீயே பெத்து வளர்த்தனி கேவலம் பிடிக்க நான் உன்னால மதிப்பு மரியாதை இல்லாம உனக்கு உன்னால நாங்கள் எனக்கு இது இறக்கி கேவலம் கிடைப்பா. சரியா? நீ ஒரு மனுஷன் தான் நினைக்கிறேன். நீங்க ஆளுநர்கள் மன்னிப்பு கேட்டு சரியா சொன்னீங்களா? அதுக்கப்புறம் உங்க கணக்கெல்லாம் பார்த்து நீ காசு கொடுக்க போறியா, வீடியோ எடுத்து படம் நடிக்க போனியோ, அங்கே திருத்த போனியோ. அப்ப பொம்பளை விட்டு என்ன நீ உள்வாடுவேன்? 18 கோவம் பெற போகுது, நடிகையோ லவ் பண்றியோ, லவ் பண்ணி நான் கேட்டிருக்கேன். எனக்கு முந்தைய உங்க கிருஷ்ணன் தெரியும். எனக்கு ஆக்கள் அனுப்பி தான் நான் ஆக்கள் அனுப்பின அப்புறம் பழைய ஒரு முகம் தெரிஞ்சது அடுத்த முகம் என்ன போனா பண்போட போயிருக்கணும். பண்போட போய் என்னத்துக்கு போறியோ அந்த நோமலா விசாரிச்சு போட்டு ஏன் பொம்பளை பிள்ளையோட உனக்கு என்ன சேட்டம் உனக்கு உன்னை வீடுல எடுப்பாங்களா உன்னை இந்த குடும்பம் எடுப்பாங்களா அவங்க? ஏன்னா நான் உன்னை நல்லன்னு சொல்லி எனக்கு கனவேராக்களுக்கு அழைக்கலாம். என்னங்க நீங்க நல்ல நீங்களே என்னங்க அவன் அவன் நீங்க பேச அவனுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்க சரியோ? கேவலம் கட்ட நாயே யூடியூப்ல இந்த இதை எடுத்து விடு. இங்க அங்க சொல்றாரு என்ன காட்டு என்ன நீ கெட்டவன் ராஸ்கர் இப்படி பொம்பளை பிள்ளை நான் இங்க போறான் பொம்பளைக்கு மதிப்பு மரியாதை தான் நான் வாழ்றாள். சரியோ? அதில் பொம்பளையில மதிப்பு கொடுக்கணும். எனக்கு மக்கா தங்கச்சி இருக்கு, அம்மா இருக்குன்னு தெரிவிக்கணும். நீ கேவலம் கிட்ட செய்து போட்டு அதை உங்க அக்காக்கள் தங்கச்சியாக குடும்பம் பாக்குறீங்க. உங்க அக்காக்கள் தங்கச்சி உன்னை திருத்தல உன்னை அப்படி மொழியில உங்க வயது என்ன, உங்க வயது கேவலம் கட்ட நாயே இந்த இதை டெலிட் பண்ணிட்டு யூடியூப்ல இந்த காட்டுறேன் சொல்லியிருக்காங்க. நீ நல்ல உத்தவமாய் நாய்ச்சா உன்னை நீ நல்லவன் நாயகன் முதல் அழுது தெரியாச்சு அதை சொல்லிக்க. சரி, மன்னிப்பு கேட்ட அப்புறம் திரும்ப கணவர் பேசுறோம் தான் நம்ம நீ உண்ட பாதையில போ மன்னிப்பு கேட்க நான் உனக்கு சொன்னேன். ஏன்னா நல்ல மனிதன் நீ ஒரு பிரச்சனை இல்லாம இந்த இதெல்லாம் நான் பார்த்தோன்னே இப்பதான் நான் புரிஞ்சுதாக்கு இப்படியா கெட்டவன் ஒரு வீட்டுக்குள்ள எடுப்பாங்களா? ஒரு பொம்பளை ஒரு குடும்பத்தை யாரும் எடுப்பினா வீட்டு வேற வீடுகள்ல கேவலம் கட்ட நாய் இதை எடுத்து விடு. சரி, எடுத்து உடனடியாக டெலிட் பண்ணு. உனக்கு சப்போர்ட் எனக்கு கிடையாது. என்ன நல்ல மனிதனா நான் நினைச்சேன். என்ன போல உன்னை நான் நினைச்சேன். தெரியும் நீ ஒரு கெட்டவனா கிடக்கு, ராஸ்கலா கிடக்கு. இந்த இதை எடுத்து விடு. சரியா? அதுல இருந்து யூடியூப்ல இருந்து இந்த இதை எடுத்து விடு. என்ன பற்றி பொதுவாக இதுக்கு போட வேண்டாம். சரியா? ஒன்றுக்கும் போட வேண்டாம். என்ன சரியா? நான் நல்லவரோட இருக்கிறேன் கடையில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஜனம் பெய்யுது அவன் நிலைமையா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் இப்படி கதைக்கிறீங்க. சரியா? எடுத்து விடு. அப்ப ராஸ்கா எடுத்து விடு. நான் என்ன எடுத்து விடு. எந்த கதை இருக்கக்கூடாது, டெலிட் பண்ணி விடு. சரியா? நீ ஒரு மனுஷன் மாதிரி போடாங்க. இந்த வயதுக்கு இது இருக்கும். நடிப்பு இந்த கோவம்பெற போகுது. ஆட்டையும் பிள்ளைகளை கூப்பிட நீ என்ன கூப்பிட உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ உதவி செய்ய போய் உதவி விடுவோம். அந்த தாயை பார்க்க கவலையாகுது. எனக்கு அழுகுற அந்த தாயை பார்க்க அது இப்படி காசு உதவி செய்யறாண்டு இப்படி எல்லாம் கேள்வியை கொண்டு கட்டாயம் அது மான மதிப்பு மாதிரியோட இருக்குது. அது கஞ்சி குடிச்சாலும் மானம்பரியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஏழை கஷ்டப்பட்டதுலப்பா கொஞ்சம் காசு கொஞ்சம் கொடுக்க போகுது, கொஞ்சம் தரப்போகுது. நான் சாப்பிடுனா கொஞ்சம் வடிய ஈரோட இருக்கலாம்னா அந்த மனம் இன்னும் கேசலாம் பேட்டும் கலைக்கிறாங்க. என்ன காசு தரப்போறான்னு அந்த இதெல்லாம் உனக்கு விட்டது வேற இருக்கிறாங்க விடுவாங்களா? ஒண்ணு கொளுத்தி இருப்பாங்க, வெட்டி இருப்பாங்களா? என்ன
நீ அதை ஊற்ற இருக்க அது கஷ்டப்பட்ட வேலையிலப்பா என்ன செய்கிறதப்பா கையேந்த ஒன்றில் அந்த கஷ்டப்பட்ட சனங்கள் அது அப்போ அது கஷ்டப்பட்டு காசு கொடுக்கும் பொழுது என்னது யூஎன் பிடிச்சது அந்த மனதுக்கு இவ்வளோ கவலை இருக்குன்னு சொல்லுவாங்க உனக்கு இவ்வளோ அந்த பிள்ளைகளை அந்த ஒரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு இவ்வளோ கவலை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கவலையை அரைஞ்சியா கவலை அழுது கொண்டு அந்த அந்த மூத்த பார்த்து கூட இப்படி கேள்வி கேட்க முடியும் அந்த பிள்ளையப்பா 18 வயது எங்கே வா என்ன பார்வை மறந்துட்டியோன்னு கேட்டு மற்றது வாங்க போட்டு கொடுக்க வரையில அதுகள் விருப்பம் விடண்டா விடண்டா இப்போ காசு கொடுக்க போனீங்க ஆட்டையும் காய் கொடுக்க நீ போனீங்க நீங்கள் அந்த கேள்வி தேவை உனக்கு உனக்கு அந்த கேள்வி இப்போ என்ன வைக்க போறியோ கல்யாணம் பேசி எல்லாம் பண்ணுறியோ கேவலம் கட்ட எனக்கு முதல்ல தெரியாது ஆக்களை அனுப்பித்தான் நான் பார்த்தேன் எனக்கு இது இதை கவலையாக போச்சு இப்படி ஒரு ஜென்மம் இருக்குன்னு தெரியாது சரியோ கிருஷ்ணா உடனடியாக டெலிட் பண்ணிவிடு நீ மனுஷனாவாடா அல்ல மிருகமா உனக்கு பிரச்சனை வரும் சரியா உனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திக்க போற அதை மட்டும் சொல்லிக்கிறாக்கு சரி நான் பேசுறேன் ஓகே